அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி, கத்திரிக்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது நம்ம சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் மல்லி இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கணும். கூட மிளகு, அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம இதோட கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும். அதோட புளி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா கத்திரிக்காய்க்கு புளி சேர்க்கும் பொழுது தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதோட கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். என்கிட்ட சோம்பு இல்லை, அதனால் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் என்ன செய்யணும், நம்ம நல்லா கழுவிட்டு பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நாளாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதை ஃபுல்லாக வெட்டாமல் அது நாளாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளார நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம நிரப்பிடணும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ண கத்திரிக்காய்களில் மசாலாவை நிரப்பி நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் கடாயில் தாளிக்க வேண்டிய பொருட்கள் கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கிறோம். தாளிச்சிட்டு அதோட வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டு கலந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை, தக்காளி வேணால் சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம ஏற்கனவே சேர்த்தோட நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்ததுக்கு பிறகு ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருக்க கத்திரிக்காய்களை நம்ம எடுத்து அப்படியே கடாயில் ஒன்றுனா வச்சுக்க வேண்டியது தான். வச்சுட்டு அப்படியே நம்ம அழுங்காமல் அப்படியே கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த மீதி இருக்கக்கூடிய மசாலாவையும் கழுவி இதில் ஊற்றிட்டு அப்புறம் மசாலா தூள்கள் சேர்த்துக்க வேண்டியது தான். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கணும். மிளகாத்தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை நல்லாவே மூடி வச்சு நம்ம இந்த தண்ணியை நம்ம சுண்ட வைக்கணும். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இது நம்ம மசாலா நல்லா தண்ணியெலாம் சுண்டி வற்றி வந்துடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ். இது நம்ம பொங்கல் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது இனிப்பு பொங்கல், வெண்பொங்கலுக்கெலாம். அப்புறம் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எந்த ஐட்டத்துக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து ஃப்ரீ டைமில் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட நம்ம இந்த சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.